அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் 22 ஜுஸூகளை நிறைவு செய்வதற்கும் ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் தஆலா நசீபை தந்திருக்கின்றான். நாம் ஓதிய கேட்ட எல்லா இறை வசனங்களுக்கும் அல்லாஹ் நிறைவான அருள்கூறியை வழங்கி அருள் புரிவானாக. அதனுடைய பரக்கத்தினால் இம்மை மறுமையின் எல்லா நலவுகளையும் அல்லாஹ் நிறைவாக தந்து இம்மை மறுமையின் எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் நிரந்தரமாக பாதுகாப்பை தந்தல் புரிவானாக. இன்னைக்கு ஓதன வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது நரகவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். நரகத்தில் கத்திக்கிட்டே கிடப்பாங்களாம். அப்போ அல்லாஹ் கேட்பானா, ஏன் கத்துறீங்கன்னு கேட்பான். அவங்க சொல்லுவாங்க, வேதனை தாங்க முடியலையா அல்லா, கடுமையான வேதனையாக இருக்குது, எங்களை வெளியே விட்டுறேன், நாங்கள் திருந்திக்கிறோம், இனிமேல் நல்ல மனிதர்களாக மாறுறோம் அப்படின்ட்டு வாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் சந்தர்ப்பத்தை தந்தேன். சந்தர்ப்பம் என்பது சில நேரங்களில் தான் கிடைக்கும். நான் உனக்கு 6 தடவை தந்திருக்கேன். ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது அல்லாஹ் 6 தடவை அவகாசத்தை கொடுக்குறான், சந்தர்ப்பத்தை கொடுக்குறான். அந்த பாவம் செய்யும்போது மலக்குமார்கள் கேட்பாங்களாம், யாரெல்லாம் எழுதிடவான்னு கேட்பாங்களாம், கொஞ்சம் பொறு, இந்த மனுஷன் தீர்ந்துவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இந்த மலக்குமார்கள் அமைதியாகிடுவாங்க. 2வது தடவையும் அதே பாவத்தை செய்வான். மலக்குமார்கள் கேட்பாங்க, 2வது தடவையும் அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பத்தை கொடுப்பான். இப்படியே 6 தடவை அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பத்தை கொடுக்குறான். 6 தடவை சந்தர்ப்பத்தை கொடுத்தும் இந்த மனுஷன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலை அப்படின்னு நினச்சா அல்லாஹ் தஆலா அந்த மலக்குகளுக்கு சொல்லுவானா, அந்த மனுஷனுடைய பட்டோரையில் அவனுடைய பாவத்தை எழுதிருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவான். இதை போல தான் நரகவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, உலகத்தில் வாழக்கூடிய நேரங்களில் எவ்வளவோ சந்தர்ப்பத்தை தந்தேன், நிறைய நியமத்துகளை தந்தேன், தொடர்ந்து தந்துக்கிட்டே இருந்தேன், எப்படியா திருந்திருவீங்களா அப்படின்னு பார்த்தேன். சில நேரங்களில் தொடர்ந்து சோதனைகளை தந்தேன், அப்படியாவது பாவமன்னிப்பு கேட்டு என்கிட்ட வந்துடுவீங்களான்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் வர்ற மாதிரி தெரியல, கொடுத்த சந்தர்ப்பத்தை உங்களால் பயன்படுத்த தெரியல, அதனால் உங்களுக்கு கதி நரகத்தில் வேகிறது தவிர வேறு வழியே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவான். இப்போ நரகவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்திலேயே சந்தர்ப்பத்தை கொடுத்து பயன்படுத்தாதனால மறுமையில் மிகப்பெரிய வேதனைப்படக்கூடிய அளவுக்குள்ள ஒரு சந்தர்ப்பங்களை அல்லாஹ் உண்டாக்குவதாக திருமறையின் மூலமாக அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றார். ஹாத்தமுத்தாயின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கொடைவல்லல், மிகப்பெரிய கொடைவல்லல். அவருடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் தான தர்மங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட கொடைவல்லல். ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய பணிப்பெண் வந்து கேட்குறாங்க, எஜமானவர்களே, உங்களுக்கு பிடித்தமான உணவை இன்னைக்கு நான் செஞ்சு தரவான்னு கேட்குறாங்க. அப்போ ஹாத்தமுத்தாய் சொல்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு பண்ணுங்கிறேன், செஞ்சு தாங்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த அம்மா ரொம்ப சிரமப்பட்டு அவருக்கு என்ன சாப்பாடு பிரியமாக இருக்குமோ அந்த குறிப்பிட்ட சாப்பாடை இன்றைக்கி ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த அம்மா செய்கிறாங்க. வேலைக்கார பெண்மணி, பணிப்பெண்மணி அந்த உணவை தயார் செய்கிறாங்க. உணவுலாம் தயார் செஞ்சு உணவை எடுத்துட்டு வரக்கூடிய நேரத்தில் வெளியே யாரோ யாசகர் கேட்குறாரு, எனக்கு இந்த சாப்பாடு தாங்கிறேன், வயிறு பசியாக இருக்குதே, வீட்டில் என்ன உணவு இருக்குதோ தாங்கிறேன்னு சொன்ன உடனே ஹாத்தமுத்தாய் அவங்க உடனே சொன்னாங்களா, பணிப்பெண்ணை பார்த்து சொன்னாங்களா, இந்த உணவை அந்த ஏழைக்கு கொடுத்துருங்கன்னாங்க. அந்த பணிப்பெண்ணை கேட்டாங்களா, ரொம்ப நாளாக இந்த உணவை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்களே, உங்கள்கிட்ட அனுமதி கேட்டு தானே உணவை செஞ்சேன், அனுமதி கேட்டு உணவை தயார் செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு யாசகர் வந்தாருன்னு உடனே அந்த சாப்பாடை கொடுக்க சொல்லிட்டீங்களே, இனிமேல் என்றைக்கு இந்த சாப்பாடை செய்கிறது, ஒரு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லும்போது ஹாத்தமுத்தாயி சொன்னாங்களா, அந்த உணவை தயாரித்து கொண்டு வந்துட்டேன், அதை சாப்பிடக்கூடிய அந்த நேரத்துக்குள்ள குர்ஆனுடைய வசனங்களில் 50 வசனங்களை நான் ஓதி முடித்து விடுவேன். இந்த சந்தர்ப்பம் மற்ற நேரத்தில் கிடைக்காது. இந்த உணவை கொண்டு வந்து இந்த யாசகர் வராமல் இருந்திருந்தாருன்னா நான் சாப்பிட்டுட்டே உட்கார்ந்துருப்பேன். இந்த யாசகர் வந்ததுனால இந்த உணவை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா 50 வசனங்களை குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதுவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். கிடைத்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவதுதான் சிறந்தது என்ற காரணத்தினால் உணவை ஏழைக்கு வழங்கினேன் என்பதாக ஹாத்தமுத்தாய் அவர்கள் சொன்ன அந்த வரலாறை பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ் தஆலா
உலகத்திலே வாழும் காலங்களிலே நமக்கு சில சந்தர்ப்பங்களை தருகின்றான். நாம் நன்மையை செய்கின்றோமா, நன்மையை விட்டு விலகி தீமையின் பக்கமாக செல்கின்றோமா என்பதை அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்கின்றான். அல்லாஹ் கொடுக்கும் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி அல்லாஹ்வினுடைய நன்மைகளை நிறைவாக பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக. வாஹிர் ஜஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.